அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ரஜப் 1வது நாளாக இருக்கிறது. அந்த நாளில் பிறையை பார்த்தா போகக்கூடிய துவா, ஒரு மாதம் உண்டான என்னென்ன துவா செய்ய வேண்டும், துவாக்குடைய சிறப்பு. இந்த ரஜப் மாதத்தில் 10 பேர்களை சொல்லப்படுகிறது. அந்த 10 பேருடைய சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய வீடியோ நம்ம பார்ப்போம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், அனைவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு விசேஷமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமலை எல்லாம் சாலியான அமலாக கபூல் செய்து அருள் புரிவான. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி வளர் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி, அல்லாஹுடைய சிறப்பு வாய்ந்த பரக்கத்து பொருந்திய மாதத்தை நாம் முன்னிட்டு ரஜபுடைய மாதத்தை அடைந்து விட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்தினுடைய சிறப்புகள்லாம் அறிந்து அந்த மாதத்துடைய எல்லா பரக்கத்து ரஹ்மத்துகளையும் நம் அனைவருக்கும், உலக முஸ்லிம்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அருள்வான. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த மாதம் பிறந்த உடனே ஓதக்கூடிய பிறை பார்த்த ஓதக்கூடிய அந்த பிறையினுடைய துவா முதல்ல நம்ம ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் ஸலாமத்தி வல் இஸ்லாம். ரப்பி வ ரப்பக்கல்லாஹ் ஹிலால் ருஷ்தம் வ கைர். அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம أهله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام. ربي وربك الله هلال رشد وخير. الله أكبر. اللهم أهله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام. ربي وربك الله هلال رشد وخير. அடுத்தபடியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திக்ரு, சிறந்த திக்ரு, அந்த மாதத்தை எல்லா நாளும் ஓதக்கூடிய சிறந்த ஒரு திக்ரை நம்ம ஒரு 3 தடவை ஓதுவோம். ஆமன்து பில்லாஹி அல்லதி ஹலகக. ஆமன்து பில்லாஹி அல்லதி ஹலகக. ஆமன்து பில்லாஹி அல்லதி ஹலகக. அடுத்து நம்ம இந்த மாதத்தில் ஓதக்கூடிய சிறப்பான ஒரு துவா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நேர தொழுகைகளையும் மற்ற நேரங்களையும் ஓதி அதிகமான பரக்கத்துகள் அடைந்த ஒரு துவா. நம்ம எல்லாம் அன்றாடம் தொழுகை ஓதக்கூடிய பெண்கள்லாம் கேட்டு ஓதக்கூடிய ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் பாடம் பண்ணுவோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அல்லாஹுவே, எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, ரஜபிலையும் ஷஅபான்லையும் எங்களுக்கு நீ பரக்கத் தருவாயாக. வபல்லிக்னா ரமலான், ரமலானை அடைய செய்வாயாக. என் துவாவை எல்லா தொழுகையிலையும் ஓதி அல்லாஹ்வுடைய பரக்கத்து பெறக்கூடிய மக்களாக நம்ம அனைவரும் அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அடுத்தது தினசரியாக இந்த ரஜப மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு துவா, ஒரு நாளும் 70 முறை ஓதணும். காலையிலையோ ஓதுனா ஏராளமான நன்மைகள், ஏராளமான பாவமன்னிப்பு, வெகுமதிகள், சிறப்புகள் அறியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு துவா. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வதுப் அலைய. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வதுப் அலைய. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வதுப் அலைய. அல்லாஹ்வே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி, எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, வதுப் அலைய, எங்கள் தௌபாக்களை நீ கபூல் செய்வாயாக சொல்லக்கூடிய அருமையான ரஜப மாசத்தை சிறப்பான ஒரு துவா. அது நீங்கள் தினசரியாக 70 முறை
இருக்கிறது. அதுவும் சிறப்பு வாய்ந்த ஒரு துவா. ரஜப் மாதத்தில் ஓதக்கூடிய ஏராளமான சிறப்புகள் கொண்ட ஒரு துவா. சுப்ஹானல் ஹய்யில் கய்யூம், சுப்ஹானல் ஹய்யில் கய்யூம், சுப்ஹானல் ஹய்யில் கய்யூம் என்ற இந்த தஸ்பீயும் அதிகமாக ஓதலாம். அது மாதிரி குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் lahu குஃபுவன் அஹத் சூரத் இக்லாஸ் குல்ஹு அல்லாஹ் சூறாவை நம்ம 10 தடவை 20 தடவை 70 தடவை 100 தடவை ஓதுன ஏராளமான நன்மைகள் இந்த ரஜப் மாதத்தில் அல்லாஹ் தஆலா தரக்கூடியவனாக இருக்கிறார். அது மாதிரி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் துவா யூனுஸ் சொல்லக்கூடிய மிக அற்புதமான பாவமன்னிப்பு தேடக்கூடிய ஒரு துவா. அதுவும் நம்ம எவ்வளோ தரம் ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதுறது. அதே மாதிரி அக்ஸீரு இஸ்திக்ஃபார ஃபி ரஜப, ரஜப் மாதத்தில் அதிகமான முறையில் இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வற்புறுத்தியிருக்கின்றார்கள். அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பி வ ஹத்தியத்து வ அத்தூபு இலைஹி என சொல்லக்கூடிய அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் என சொல்லக்கூடிய இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தி நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து உள்ளத்தை பரிசுத்தம் பண்ணக்கூடிய மாதம் தான் ரஜப் மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் ஏராளமான சிறப்புகளை வைத்து அதில் முதலாவது நம்ம 10 பேர்களை இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா சிறப்புகளை சொல்கிறோம். அந்த சிறப்புகளை 10 பேர்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றா பார்ப்போம். அதை அறிந்து எல்லோருக்கும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. ரஜப் ஷஹ்ரு தர்ஜீப். முதலாவது பேர் ஷஹ்ரு தர்ஜீப். ரஜப் வந்து விடுது, நீங்கள் தயாராகி விடுங்க. ரஜப் மாதம் உங்களை வந்து விட்டது, தயாராகி கொள்ளுங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப் மாதம் பிறந்தவன்னு சொன்னால் எல்லா சஹாபா பெருமக்களுக்கும் புனிதமான பரக்கத்தை பாய்ந்த ரஜப் மாதம் வந்து விட்டது, என்ன செய்யுங்க, தயாராங்க. நோன்பு நம்ம சமீபமாக வந்து விட்டது. நோன்புக்காக வேண்டி இந்த மாதத்திலேயே ஷாபான் மாதத்திலேயே நம்ம ரெடியாக விட்டோம்னு சொன்னால் அந்த ரமலான முழுமையான முறையில் அடைவதற்கு அல்லாஹ் பாக்கியம் தருவான்னு சொல்லக்கூடிய அந்த தயாராகுவதும் அந்த துவாவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பேர் தான் ஷஹ்ரு தர்ஜீப். முதலாவது பேர் ரஜப் மாதத்தில் 10 பேர்கள் இருக்கிறது. அதில் முதலாவது பேர் ரஜப் ஷஹ்ரு தர்ஜீப். ரெண்டாவது ஷஹ்ருல் ஹராம். ஷஹ்ருல் ஹராம் யுத்தம் செய்வதற்கு ஹராமான மாதம். இந்த யுத்தமெல்லாம் செய்யக்கூடிய மாதம் இல்லை, இது இபா செய்யக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய பரக்கத்து பெறக்கூடிய மாதம், இபாத்து செஞ்சு அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மாதம். எனவே ஷஹ்ருல் ஹராம் ரெண்டாவது மாதம். இந்த பேருக்கு ஷஹ்ருல் ஹராம். மூணாவது பேர் ஷஹ்ரு அசம். ஷஹ்ரு அசம். அசம்னு சொன்னால் ஆயுத சத்தமெல்லாம் கேட்காத ஒரு மாதம். ஆயுதமே கேட்காது. ஆயுதம் எல்லாம் யுத்தத்தில் கேட்குறமில்ல சவுண்டுங்க, ஆயுதம் வெடிக்கிறது, செதறது, இந்த மாதிரி அந்த சத்தமெல்லாம் கேட்காத மாதம். எனவே ஷஹ்ரு அசம் மூணாவது மாதத்துடைய பேர். நாலாவது ரஜபுடைய மாதத்துடைய அந்த சிறப்பான பேர் வந்து ஷஹ்ருல் அஃபாஃபா. எல்லாம் விட்டு விடுவது, சண்டை சச்சரவு, குடும்பத்தில் எல்லா விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன்னிச்சு விடுவது, சண்டை போடாமல் இருப்பது, எல்லாத்தையும் எல்லோரையும் நல்ல குணமான முறையில் நடந்து கொண்டு எந்த சண்டை சச்சரவுக்கு இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம பொறுத்து போவது ஷஹ்ரு அஃபாஃபா. நாலாவது இந்த மாதத்துடைய பேர். ஐந்தாவது இந்த மாதத்துடைய பேர் ஷஹ்ரு தர்ஜீஹ், ஆதரவு வைக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நம்ம அதிகம் இபா செய்யணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அதிகமான நெருக்கத்தை தர்றான், அதிகமான இபா செய்ய தௌஃபீக்கை வழங்குறான்னு சொல்லக்கூடிய ஆதரவு வைக்கக்கூடிய மாதம் ஷஹ்ரு தர்ஜீஹ். அப்புறம் ஆறாவது சிறப்பான இந்த மாதத்துக்கு பேர் ஷஹ்ருல் இராஷ், விதை விதைக்கக்கூடிய மாதம். இந்த மாதம் விதை விதைக்கும் மாதம். விதை விதைக்கக்கூடிய மாதத்தில் இது ரஜப் மாதமாக இருக்குது. அது ரஜபு ஷாபான் மாதம் வந்து அதை தண்ணீர் பாய்ச்சக்கூடிய மாதமாக இருக்கிறது. ரமலான் மாதம் விளைச்சல் எடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த 3 மாதம் கொண்டா தொடர்புடையாக இருப்பதனால தான் இந்த மாதத்துக்கு ஷஹ்ருல் இராஸ், வேளாண்மை செய்யக்கூடிய வித்து விதைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அப்புறம் 7வது சிறப்புக்குரிய மாதம் பேர் வந்து ஷஹ்ரு தல்ஈஃப். இரட்டிப்பு நன்மை தரக்கூடிய மாதம். மற்ற மாதத்துல எல்லாம் ஒரு 10க்கு 10 நன்மை. இந்த மாதத்தில் 1க்கு 70, 70,000, 70 லட்சம், 70 கோடி நன்மைகள் பெறக்கூடிய தலஈஃபான இரட்டிப்பு கூடி தரக்கூடிய மாதம். எனவே நம்ம என்ன செய்யணும், அதிகமான இபாதத்துகளை தொழுகாதவங்க தொழுகை 5 நேரத்துடைய கடைபிடிப்பது,
சுன்னத்துகளை அதிகப்படுத்துவது, குர்ஆனை ஓதுவது, தான தர்மம் செய்வது. ஒரு ரூபா நம்ம தான தர்மம் செஞ்சால் 70 கோடி அளவு நன்மைகள் தரக்கூடிய மாதம் தான் ரஜப் மாதம். எனவே தான் இந்த மாதத்துக்கு என்ன பேர்? ஷஹ்ரு ததஈஃப், இரட்டிப்பு நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது எப்படியான நன்மைகளை செஞ்சு அதிகமான கூலியும் தரட்டும். அது மாதிரி இந்த மாதத்தில் ஒரு தீமை செஞ்சால் அதிகப்படியான தண்டனைக்குரிய மாதம் இந்த மாதமாக இருக்கிறது. எனவே நம்ம அதிகமாக நன்மைகள் செய்ய தௌஃபீக் அல்லாஹ் தருவானா. அதே மாதிரி 8வது பேராக இருக்கிறது ஷஹ்ரு இஜாப், துவா கபூல் செய்யக்கூடிய மாதம். இந்த ரஜப் மாதத்தினுடைய 8வது பேர் ஷஹ்ரு இஜாப், அதிகமான துவா கபூல் செய்யக்கூடிய மாதமாக இருக்குது. அதிகமான ஏராளமான துவாக்கள் நம்ம செய்யணும். குறிப்பாக நம்ம என்ன செய்யணும்? தஹஜ்ஜுத் நேரம் தொழுது விட்டு அதிகமான நம்ம தேவைகள் இருக்கிறது. வேலை வாய்ப்புக்கு, வர்க்கத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு, நம்முடைய என்னென்ன தேவை இருக்குது, எல்லா தேவைகளையும் நம்ம எல்லாம் சிரமத்தில் இருக்கோம். வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறோம், வேலை சிரமத்தில் இருக்குது, நோய் நொடியில் இருக்குது. அந்த மாதிரி கஷ்டம் இல்லாத யாருமே இல்லை. எல்லோருக்கும் ஏராளமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், கடன்கள், நோய்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே உலக அளவில் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உலக முஸ்லீம்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த ரஜப் மாதத்தில் அதிகமான முறையிலே தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ் இடத்துல அதிகம் பிரார்த்திக்கக்கூடிய மாதம். அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான். எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து தந்தாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப் மாதத்தில் ஷஅபான் மாதத்துக்கு பரக்கத் செய், ரமலானை அடையச் செய்வாயாக என்று துவா செய்யக்கூடிய எல்லா துவாக்களையும் கபூல் செய்யக்கூடிய மாதம் தான் 8வது மாதமாக இருக்கிறது. அடுத்தது 9வது மாதத்துடைய அந்த ரஜப் மாதத்துடைய சிறப்பான பேர் ஷஹ்ரு ஸௌம், நோன்பு மாதமாக இருக்கிறது. ஏராளமான நோன்பு, அதிகமான நோன்புகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் இந்த ரஜப் பிறந்த விடுமையானால் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக நம்ம வியாழக்கிழமை இரவு, திங்கட்கிழமை இரவு, அது மாதிரி ஐயாமுல் பீதன்னு சொல்லக்கூடிய 13, 14, 15, 15 நோன்பு வைக்கிறது. அது மாதிரி ரஜப் 27வது சிறப்பான சுன்னத்தான் நோன்பு வைப்பது. அது மாதிரி முதலாவது நாள் நோன்பு யார் வைக்கின்றார்களோ அவங்களுக்கு 3 வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். 2வது ரஜபுடைய மாதம் நோன்பு வைக்கக்கூடியவங்களுக்கு 2 வருடத்துடைய பாவங்களை மன்னிக்கிறான். 3வது நாளில் ரஜப் மாதத்திலே நோன்பு வைக்கக்கூடியவங்களுக்கு 1 வருட காலம் பாவங்களை மன்னிக்கப்படுவதாக ஹதீஸுகளை சொல்லி நம்ம சாரிகங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக இந்த மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய தௌஃபீக் செய்வானா. குறிப்பாக நம்முடைய கடமையான நோன்புகள், கலாவான நோன்புகளை நியத்து செஞ்சும் வைக்கலாம். சுன்னத்தா நோன்பு ஒரு கூலியும் கிடைக்கும். ஃபரது கலாவான அந்த நியத்தை வச்சு நோன்பு வச்சோம்னு சொன்னால் நம்முடைய அந்த கலாவான நோன்புடைய கூலியும் கிடைக்கும். இப்படி ஏராளமான சிறப்புகள் இருக்கிறனால தான் இந்த மாதத்துக்கு ஷஹ்ரு ஸௌம் என்று சொல்லப்படுகிறது. 10வது பேர் இந்த மாதத்துடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். இந்த மாதத்துக்கு ரஜப் மாதத்துக்கு 10வது பேர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கப்பட்ட பேர் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளம் கொண்ட இணைய நமது சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மாதம் நமக்கு கிடைத்து விட்டு நமக்கு முன்னாடி உள்ளவங்க எத்தனையோ பேர் நம்மளை விட்டு போய்விட்டார்கள். அல்லாஹ் அவங்களுடைய கபரையெல்லாம் ரஜப் மாதம் பறக்கத்தை கொண்டு சொர்க்க பூந்தோப்பாக்குவானாக. ஏன்னு சொன்னால் நமக்கெல்லாம் உணவு தந்தவங்க, உதவி செஞ்சவங்க, நமது பெற்றோர்கள், நமது உற்றார்கள், நண்பர்கள், உஸ்தாதுமார்கள் எல்லாம் நம்மளை விட்டு இறந்து போய்விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்களையும் மன்னித்து இம்மையும் மெருமை வெற்றி அவங்களை எல்லோரையும் மன்னித்து நம்ம எல்லாம் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அது மாதிரி நம்முடைய அந்த காலங்கள் நேரங்கள் கிடைத்த அந்த ரஜப் மாதம் அடுத்த வருஷம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீளமான ஆயுள் தரட்டும், ஆரோக்கியம் தரட்டும். நம்ம கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தை அழகான முறையிலே அல்லாஹ்வுடைய பிடித்தமான கடமைகளை நம்ம செய்யக்கூடியவளாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான நஃபில்களை அதிகப்படியான முறையிலே நம்ம செஞ்சு அமல் செய்யக்கூடியவளாக, துவாக்கெல்லாம் அதிகம் ஓதி எல்லா பர்க்கத்து ரஹ்மத்துகளும் அல்லாஹ் தஆலா இறங்கக்கூடிய இந்த ரஜப் மாதத்தில் இன்றைக்கி 1வது நாளாக இருக்கிறது. இன்னும் ஒரு 30 நாளும், அது மாதிரி ஷாபான் மாதம், ரமலான் மாதமும் எல்லாம் பரக்கத்து பொருந்திய மாதங்களாக, நன்மை செய்யக்கூடியவளாக, தானதர்மம் செய்யக்கூடியவளாக,
ஆரோக்கியம் பெற்று எல்லா நற்காரியங்களும் செய்து சீரோடு சிறப்போடு இம்மையும் பெற்று வரக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்கள் எல்லோரையும் இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடியவங்க எல்லோரும் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார். எல்லோருடைய துவாக்களும் அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. எல்லோருக்கும் தரஜபுடைய சிறப்புகளையும் சாபானுடைய சிறப்புகள் ரமதானுடைய பாக்கியத்தையும் அவங்களுடைய வியாபாரங்களை பறக்கத்தையும் அவங்களுடைய நோய்களையா அப்புறப்படுத்தி எல்லா சிரமங்களையும் அகற்றி கடன் இல்லாத, வட்டி இல்லாத, நோய் இல்லாத, வறுமை இல்லாத சிறப்பான இம்மை மறுமை வெற்றி பெற்றக்கூடிய சாலிஹீங்களுடைய கூட்டத்திலே தக்வாவான எல்லோரும் முத்தகீங்களாக, முஸ்லீம்களாக, மூமின்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் உரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.